சந்தியா, நிஜமாவே பிரமாதம்மா. அவ்வளவுதான் நம்ம கடை. இனிமே திறக்கவே முடியாது, தொழில் நடத்த முடியாது, மொத்தமா போச்சுன்னு எல்லாரும் அப்படி கவலைப்பட்டு இருக்கும்போது அப்படியே நிலைமை தலைகீழா மாறிடுச்சேம்மா. எப்படிமா அது? உண்மை என்னைக்குமே ஜெயிக்கும் மாமா. அரசாங்கத்துல 10 கெட்ட அதிகாரிங்க இருந்தா 4 நல்ல அதிகாரிகளும் இருக்கதானே செய்யறாங்க. நான் நல்லதை நம்புறேன், நேர்மையை நம்புறேன். இருந்தாலும் நீ, நான் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஒரு கடைக்கு சீல் வச்சு அடுத்த நிமிஷமே அதை தப்புன்னு நிரூபிச்சு தப்பு செஞ்ச ஆளை 15 நாள் சஸ்பெண்ட் பண்ண ஆர்டர் கொடுத்து, வாவ், சான்ஸே இல்ல. யூ ஆர் ஜஸ்ட் ராக்கிங் அண்ணி. டேய், என்னடா நீ இங்கிலீஷ்ல எல்லாம் பாராட்டுற? படிச்சவன் பாராட்டுறான்லப்பா, அதான் அவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல பேச. அதுவும் சுத்தி இருக்கிற வீட்டுக்காரங்கலாம் இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, சிவகாமி இனிப்பு கடையை இழுத்து மூட போறாங்களாம். நம்மள ஜாலியா நின்னு வேடிக்கை பார்க்கலான்னு வந்தாங்க. கடைசியில அவங்க வாயாலேயே சந்தியா அம்மாவை வாய் விட்டு பாராட்டிட்டு போனாங்க. இதுல இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு. அந்த லஞ்சம் வாங்கின நகராட்சி ஆளு அப்பப்ப ஜவுளி கடைக்கு வந்து ஒரு வேட்டி குடு துண்டு குடுன்னு ஓசிலே வாங்கிட்டு போவாரு. இனிமே நம்ம கடை பக்கமே எட்டி பார்க்க மாட்டாரு. மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய் மிச்சம். இதுல கூட உனக்கு மிச்சம்னு தான் யோசிக்கிற போல இருக்க. நல்ல ஆள்னா நீ. டேய், காசாச்சேடா. ஏ சிவகாமி, என்ன நீ ஒண்ணுமே சொல்லாம அப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்க? எனக்கு நான் சொல்ல என்ன இருக்கு? ஊரே சொல்லுது, நான் வேற தனியா சொல்லணுமா? சந்தியா, உன் அத்தையோட அதிகபட்ச பாராட்டே இதுதான். நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதம்மா. மயிலே, இன்னைக்கு எல்லாருக்கும் நீ பால் பாயாசம் செய். முடிஞ்சா இந்த தெருவுக்கே நீ செஞ்சு போடு. பண்ணிரலாம்யா. உங்களுக்கு பால் பாயசம் சாப்பிட ஒரு காரணம் கிடைச்சிருச்சுல்ல? என்ன, கடைக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு எவ்வளவு அலைஞ்சிருப்போம். சந்தியாவோட சாமர்த்தியத்தால ஒரு பிரச்சனையும் இல்ல. இனிமே அந்த அதிகாரிங்க தொல்லையே பண்ண மாட்டாங்க. எவ்வளவு பெரிய நல்ல காரியம் நடந்திருக்கு, அத ஸ்வீட்டோட கொண்டாட வேண்டாமா? சிவகாமி, வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். வாங்க. இல்ல நீ உட்காருப்பா. இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. என்ன சிவகாமி, குடும்பமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. என்ன சந்தியா, உன்னை பத்தி தான் தெருவே பேசிட்டு இருக்கு. முன்னாடி ஒரு தடவை ரவுடிய புடிச்சு கொடுத்த மாதிரி இப்போ ஒரு அரசாங்க அதிகாரியே புடிச்சு கொடுத்துருக்க. யாரையும் புடிச்சு கொடுக்கணுங்கிறது என் நோக்கம் இல்லக்கா. நாம அரும்பாடுபட்டு உழைச்சு சேர்க்கிற காசை ஏன் யாரோ ஒருத்தருக்கு லஞ்சமா தரணும்? கரெக்ட் தான் சந்தியா. சரவணா, பரவாயில்லப்பா, உன் பொண்டாட்டி இந்த குடும்பத்தை நல்லபடியா கடைசி வரைக்கும் கொண்டு போயிருவா. நீ நிம்மதியா கடை வியாபாரத்தை மட்டும் பார்த்தா போதும். என்ன கவிதா, எதுவும் விஷயம் இல்லாம நீ என் வீட்டு பக்கம் வரமாட்டியே? ஆமா சிவகாமி, நம்ம ஏரியாவுல சமையல் போட்டி நடக்க போகுது. உங்க வீட்ல இருந்து யாராவது கலந்துக்கோங்கன்னு சொல்லதான் வந்தேன். சமையல் போட்டியா? எப்பக்கா? ஏன் அர்ச்சனா, நீ கலந்துக்க போறியா? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா அர்ச்சனா, சமையல் போட்டின்னு ஒண்ணு நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து உன் மாமியார் தான் தொடர்ந்து 15 வருஷமா முதல் பரிசு வாங்குறாங்க. ஒரு வருஷம் கூட இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீ கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் மருமகள் அனுப்புறேன்னு சொல்லி ஒன்னு அனுப்புனாங்க. அதுல நீ ஜெயிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2 வருஷமா உங்க வீட்ல இருந்து யாருமே இந்த போட்டியில கலந்துக்கல. ஆனா இந்த வாட்டி அந்த மாதிரி விட்டுறாம யாராச்சும் ஒருத்தர் வந்து கலந்துக்கணும். இது எதுக்கு தேவையில்லாம என்ன அசிங்கப்படுத்துது? ஒரு நாளைக்கு மூக்கிலே குத்தணும். மூஞ்ச பாரு. என்ன பார்வதி, நீ கலந்துக்கிறியா? நானா? யாரு இவளா? ஆமா. திங்கிற போட்டி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா இவளுக்கு தான் முதல் பரிசு. என்ன சிவகாமி அமைதியா இருக்க? நீ வரலன்னா என்ன, வீட்ல தான் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, யாராச்சும் ஒருத்தரை அனுப்பி வைக்கலாம்ல. நீ இவ்வளவு யோசிக்கணும்னு அவசியமே இல்ல சிவகாமி, நானே சொல்றேன். பேசாம சந்தியாவை அனுப்பி வச்சிரு.
அக்கா சந்தியாவையா? ஐயோ, இது சமையல் போட்டிக்கா, புத்தகம் படிக்கிற போட்டி இல்ல. அர்ச்சனா, சிவகாமி, எல்லா விஷயத்தையும் நல்லா பண்ற சந்தியா சமையல் போட்டியிலையும் கலந்துக்கிட்டா நல்லா பண்ணுவான்னு தான் எனக்கு தோணுது. கரெக்டுக்கா. மா நீங்க கலந்துக்கோங்க, அதெல்லாம் அசால்ட்டா ஜெயிச்சிடலாம். ஆமாமா, சமையல் என்னமா பெரிய சமையல், பாத்துக்கலாமா. நீ இந்த போட்டியில கலந்துக்கிற. இந்த சமையல் போட்டியில கலந்துக்கிட்டா அத்தை சந்தோஷப்படுவாங்க. நாம அவங்க மனசுல இடம் பிடிச்ச மாதிரியும் ஆயிடும். அத்தையோட சந்தோஷத்துக்காக நான் சமையல் போட்டியில கலந்துக்கிறேன். இந்த போட்டியில நான் கலந்துக்கிட்டு ஜெயிச்சு பரிசு வாங்கி காட்டுறேன். கண்டிப்பா நீதான் இந்த போட்டியில ஜெயிப்ப. நல்லது சந்தியா. அப்ப இந்த வருஷம் சமையல் போட்டி களகட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாமா. சரி சிவகாமி, ம், அப்ப நான் சந்தியாவோட பேரை கொடுத்துறேன். வரனே. வாங்க வாங்க. வரேன் சரவணா. வா. செமையா இருக்க போகுது. மாமா, ஆ? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சந்தியா ரொம்ப திறமைசாலி தான், நான் இல்லைன்னா சொல்லல. அதுக்காக ஒருத்தர் எல்லாத்துலயும் திறமையா இருக்க முடியாதுல. அதுவும் முக்கியமா சமையல பத்தி நம்ம சந்தியாக்கு என்ன தெரியும்? 10 பேருக்கு முன்னாடி போய் அசிங்கப்பட்டா என்ன ஆகும் சொல்லுங்க. அர்ச்சனா, இதுக்கு நானே பதில் சொல்றேன். ஆமா, நீ சொல்றது உண்மைதான். இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு அரையும் குறையுமா தான் சமையல் தெரியும். ஒரு போட்டியில கலந்துக்கிற அளவுக்குலாம் எனக்கு விவரம் பத்தாதுதான். ஆனா நிச்சயமா நான் கத்துக்குவேன். அந்த போட்டியில நான் கலந்துக்குவேன். ஆனாலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி தான். சமையல் போட்டிக்கு ஜட்ஜா வரவங்க வந்து சாப்பிட்டு பாப்பாங்கல்ல, அவங்க நிலைமை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. பார்வதி, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நீங்க என்ன சமைக்கலாம்னு இருக்கீங்க? அது அவளை கேட்டா அவளுக்கு எப்படி மாமா தெரியும்? சாம்பார்ல துவரம் பருப்பு போடணுமா இல்ல கடலை பருப்பு போடணுமானே அவளுக்கு தெரியாது. அம்மா, தோரம் பருப்பு கடலை பருப்பு இருக்கட்டும், நீ கொஞ்சம் பொறுப்பா அமைதியா இரு. நீங்க போட்டியில கலந்துக்கிறதா இருந்தா இந்த சாம்பார், கூட்டு பொரியல் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாதீங்க. வேணா ஸ்வீட் ஏதாவது செய்யுங்க, அதுதான் நல்லா வரும். ஐயோ, எனக்கு ஸ்வீட் எல்லாம் எதுவும் செய்ய தெரியாதுங்களே. ஆமா ஆமா ஆமா, வேற ஏதாவது செய்ய சொன்னா மட்டும் அப்படியே அசத்திடுவா. பாவம், ஸ்வீட் மட்டும் தானே செய்ய தெரியாது. அர்ச்சனா, கொஞ்சம் அமைதியா இருமா. நீங்க தான் ஸ்வீட் செய்யறதுல எக்ஸ்பர்ட் இல்ல. ஒருவேளை நீங்க ஏதாவது கத்து கொடுத்தா அப்ப நான் கண்டிப்பா கத்துக்குவேன். சரவணா, இப்படி ஐடியா கொடுத்துட்டு இப்படி அமைதியா இருந்தா என்னப்பா அர்த்தம்? நானே கத்து கொடுக்குறேன். சூப்பர்மா. ஏங்க ஒரு நிமிஷம், நான் இப்பவே ரெடியா தாங்க இருக்கேன். எதுக்கு? நீங்க ஸ்வீட் செய்ய கத்து கொடுக்குறேன்னு சொன்னீங்களே. கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து சொல்லித்தரேன். இது என்ன தேவையில்லாம இப்படி போகுது? இத சாக்கா வச்சு திரும்பவும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க போல இருக்கே. என்னங்க? நான் தாங்க அதை கேட்கணும். என்ன கேட்கணும்? எனக்கு சமையல் செய்ய கத்து தரேன்னு சொன்னீங்க. அப்புறம் வெளியில எங்கேயோ வேலை இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப உட்காந்து பைக் தொடச்சிட்டு இருக்கீங்க. வெளில போறதுக்காக தானே தொடச்சிட்டு இருக்கேன். போயிட்டு வந்து கண்டிப்பா சொல்லித்தரேன். நான் சொல்ற மாதிரி நீங்க ஸ்வீட்டே செய்யுங்க, ஏன்னா அதான் எனக்கு நல்லா வரும். எனக்கு நீங்க என்ன கத்து கொடுத்தாலும் நான் கத்துக்கிறேங்க. ஆனா என்னால இவ்ளோ சீக்கிரம் ஸ்வீட்ஸ் எல்லாம் கத்துக்க முடியுமான்னு தான் பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க படிச்சவங்க, எதையும் டக்குன்னு கத்துப்பீங்க.
என்ன ஸ்வீட் செய்யலாம்னு மட்டும் யோசிச்சு வைங்க. ஐயோ, எனக்கு அதெல்லாம் ஐடியாவே இல்லைங்க. நமக்கு என்ன ஸ்வீட் பிடிக்குங்கிறத விட மற்றவங்க கண்ணுக்கு பார்க்க எது நல்லா இருக்குன்னு யோசிங்க. ஏன்னா போட்டியில் கலந்துக்கிட்டு மார்க் போடுறவங்களுக்கு பிடிக்கணும், அதுதானே முக்கியம். அட ஆமாங்க, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அவங்களுக்கும் பிடிக்கணும்ல. கடை சீல் வச்ச விஷயத்தை வச்சு 2 பேருக்குள்ள ஏதாவது பஞ்சாயத்து வரும் நினைச்சா கடைசியில தப்பிச்சிட்டாளே. ஆவுனா புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு வீடியோ ஆதாரத்தை தூக்கிட்டு வந்துடுறாங்க. பெரிய உலகாலிங்க நினைப்பு. உங்களுக்கு இப்பவே என்னோட மனப்பூர்வமான நன்றியை சொல்லிக்கிறேன். எதுக்கு நன்றி? ஸ்வீட் செய்ய கத்து கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான். பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ சவால் மாதிரி கேட்டதும் நானும் போட்டியில கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீங்க மட்டும் எனக்கு சமையல் கத்து கொடுக்குறேன்னு சொல்லல, என் நிலைமை சிக்கல் ஆயிருக்கும். ஏதோ ஒண்ணு செஞ்சு நல்லா சொதப்புன்னு சொதப்பிருப்பேன். இல்லைங்க, நீங்க உங்களை பத்தி ரொம்ப குறைச்ச எடை போடுறீங்க. உங்க அறிவுக்கெல்லாம் நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற. என்னங்க கலாய்க்கிற மாதிரி இருக்கு? சாச்சா, உண்மைதாங்க சொல்றேன். நீங்க எப்படி சொன்னாலும் சரிதான். கத்து கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சமையல் போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சாதானே உங்க நன்றியை நான் ஏத்துக்க முடியும். கண்டிப்பா உங்க ஆசையை நிறைவேற்றுவேன். நான் ஜெயிச்சு காட்டுவேன். நீங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையில இருந்து கடையை காப்பாத்தி கொடுத்துருக்கலாம். ஆனா உங்க மனசுல இன்னும் அந்த விவாகரத்து ஆசை இருந்துட்டு தானங்க இருக்கு. ஒருவேளை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணுவோன்னு நினைச்சு இதெல்லாம் செய்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வேண்டாங்க, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நோக்கி நீங்க போங்க. ஏங்க ஏங்க திடீர்னு அமைதியாயிட்டீங்க? ஒன்றும் இல்லைங்க. புருஷனும் பொண்டாட்டியும் எல்லாத்தையும் மறந்து திரும்பவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களோ? சரிங்களே, அப்படிலாம் நடக்க விடக்கூடாதே. சிவகாமி, ம் என்ன சிவகாமி கூப்பிட்டுட்டே இருக்கிற, இப்படி அமைதியா இருக்க? எனக்கும் சேர்த்துதான் நீங்க சந்தோஷப்படுறீங்களே. எதுக்கு இப்ப வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்க? சிவகாமி சிவகாமின்னு எதுக்கா? என்ன இப்படி சர்வசாதாரணமா கேட்ட? எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, அந்த துணியை கொடு. என்ன இது? விடுங்க. என்ன பெருசா துணியை காயப்பட வந்துட்டீங்க? என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? என் மனசு நிஜமாவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதுதான் ஏன்னு கேக்குறேன். இந்த வீட்ல வரிசையா நல்ல விஷயமா நடக்குதே, அதான். பின்ன எல்லாம் சந்தியாவால தானே. நல்ல விஷயம் நமக்கு மட்டும் நடக்கல சிவகாமி, சந்தியாவுக்கும் நல்ல காலம் பிறந்துருச்சு. அவ செய்யற எல்லாமே நல்லபடியா முடியுது. அவ தப்பு பண்றவ இல்லைன்னு ஒவ்வொரு தடவையும் நிறுவனம் ஆயிட்டு தானே இருக்கு. இந்த சமையல் போட்டியில அவ ஜெயிச்சிட்டான்னா அவதான் பெஸ்ட் மருமகன் நீ ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். சமையல் போட்டி கனவு காண வேண்டியதுதான். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு அளவு இல்லையாங்க. கனவு காண என்ன சிவகாமி அளவு? சரி, நடக்க போறதை விடு, நடந்ததை பத்தி பேசுவோம். அந்த ஆபீசர் விஷயத்துல கூட நல்லது தானே நடக்கும்னு நானும் கனவு கண்டேன். நடந்துச்சா இல்லையா? மெதுவா சிவகாமி, நீ இவ்வளவு நாளா சந்தியாவை கோவத்தோட சந்தேகத்தோட பார்த்த. ஆனா அவ நல்லது தானே பண்ணிருக்கா. ஆமா ஆமா, நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான். என்ன கிண்டல் பண்றியா சிவகாமி? நிஜமா தாங்க சொல்றேன். தீபாவளி பொங்கல் பண்டிகைன்னு வந்தா பணமா ஸ்வீட்டா நாம எவ்வளவு லஞ்சம் கொடுத்திருப்போம். இந்த மாதிரி செக்கிங் வந்தா அதுக்கு தனியா லஞ்சம். எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 50,000 ஆச்சும் லஞ்சமாவே கொடுத்திருப்போம். இருக்கும் இருக்கும். இனிமே அந்த காசுல மிச்சம் சிவகாமி. அதை விடுங்க. அவ சரவண நேர்மையா உழைக்கிறாரு, லஞ்சம் கொடுத்தா அது அவர் அவமானப்படுத்துற மாதிரின்னு சொன்னால. ஆமா ஆமா ஆமா, அதுதாங்க. அதுதான் ஒரு நல்ல மனைவியா அவ ஜெயிச்சதுக்கான இடம். அப்படி போடு. அததான் எங்க ஊர்ல வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம்னு சொல்லுவாங்க. அத மாதிரி உன் வாயால இத கேட்கும் போது அப்படியே உச்சி குளிர்ந்து போச்சு சிவகாமி, உச்சி குளிர்ந்து போச்சு. குளிரும் குளிரும். ஆமா, இதே நீ சந்தியா கிட்ட நேர்லயே சொல்லக்கூடாது. அவளும் சந்தோஷப்பட்டிருப்பாள்ல.
தப்பு பண்ணா நீ அவளை எப்படி திட்டுற? நல்லது பண்ணும்போது நீ உடனே பாராட்டணும் சிவகாமி. நீங்க சொல்றதும் சரிதான். அவ செஞ்சதை நினைச்சா எனக்கும் பெருமையா தான் இருக்கு. அப்புறம் என்ன சிவகாமி, இப்ப போய் சந்தியா கிட்ட பேசலாம் வா. ஏங்க ஏங்க, இல்ல நான் வரல, விடுங்க. சிவகாமி, உனக்கு கூச்சமா இருந்தா நீ வேணா பக்கத்துல நில்லு, நான் வேணா போய் பேசுறேன். வா சிவகாமி. ஏங்க விடுங்க, நான் வர மாட்டேன். எதுக்கு சிவகாமி உனக்கு இவ்ளோ பிடிவாதம்? தப்பு சிவகாமி, ரொம்ப தப்பு. இப்போ உன்னால அவளை பாராட்ட முடியலனா நாளைக்கு சந்தியா தெரியாம ஏதாவது தப்பு செஞ்சாலும் திட்ட உனக்கு உரிமையோ தகுதியோ கிடையாது. இந்த வீட்ல என் உரிமையும் தகுதியும் மீறி நீங்க சொன்னா கூட நான் எதையும் செய்ய மாட்டேன். ஆனா நான் சந்தியாவை பாராட்டாம இருக்கிறதுக்கு காரணம் அது இல்ல. வேற என்ன சிவகாமி? நான் சந்தியாவை நிறைய தடவை திட்டிருக்கேன். அர்ச்சனா பண்ண தப்புக்காக தான் தான் திட்டு வாங்குறோன்னு தெரிஞ்சாலும் சந்தியா அவள காட்டி கொடுக்காம அமைதியா இருந்துட்டா. அது எனக்கு தெரியும் போது கூட ஒரு குடும்பம்னா மருமக இப்படிதான் இருக்கணும், இதுல பாராட்டுறதுக்கு என்ன இருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த விஷயம் அப்படி இல்ல. கடை விஷயத்துல சந்தியா பண்ணது ரொம்ப பெரிய உதவி. ஆனா இவ்ளோ நாள் இல்லாம நான் இப்ப பாராட்டினா அது லஞ்ச பணத்தை மிச்சம் பண்ணி கொடுத்ததுக்காக பாராட்டின மாதிரி ஆயிடும்ல. அப்புறம் அவ என்ன பத்தி என்ன நினைப்பா? அதுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். மத்தபடி சந்தியா செஞ்ச காரியத்தை நினைச்சு எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான், ரொம்ப பெருமையா இருக்குங்க. நான் இப்ப உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் சிவகாமி, பெருமைப்படுறேன். கை கொடு, கைய கொடு. ஹலோ ஹலோ சந்தியா. அண்ணி, எப்படி இருக்கீங்க? அண்ணன் எப்படி இருக்கா? சூப்பரா இருக்கும். நீ அங்க எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ணி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன் குரல்லையே அவ்வளவு சந்தோஷம் தெரியுதே சந்தியா. ஆமா அண்ணி, இங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சா? என்னது பிரச்சனையா? இப்ப அது சரியாயிடுச்சு. அந்த விஷயத்துல நான் செஞ்சதுதான் சரின்னு அத்தையே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமாவா சொல்ற? அவங்களே சொன்னாங்களா? மாமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்கிட்ட நேரடியா சொல்லிலாம் என்ன பாராட்டல. ஆனா அவங்க என்ன மனசார புரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு போதும். இப்போ முதல் தடவை அது நடந்திருக்குன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நல்லபடியா மாறுமா? அத்தை முழுசா உன்னை மன்னிச்சு ஏத்துக்கும் போது நீ என்ன மன்னிச்சிடுவல்ல? நீ என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்த முறையில தப்பு இருக்குன்னா, ஆனா ரொம்ப சரியான இடத்துலதான் நீ என் வாழ்க்கை எனக்கு அமைச்சு கொடுத்துருக்க. காலம் நம்ம எல்லார் மனசையும் சரி பண்ணும். உனக்கு ஏதாச்சும் வேணுமா சந்தியா? சொல்லி நாங்க வாங்கி அனுப்புறோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அண்ணி. அண்ணி, அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஒரு சமையல் போட்டியில கலந்துக்க போறேன். சமையல் போட்டியா? எனக்கு தெரியும் அண்ணி, நீங்க எப்படி ஷாக் ஆவீங்க, உங்க வாயில இருந்து வார்த்தையே வராதுன்னு எனக்கு தெரியும். ஆமா சந்தியா, எந்த போட்டிக்கு போனாலும் ஜெயிக்கிற திறமை உனக்கு இருக்கு. ஆனா சமையல் போட்டியில கலந்துக்கிற அளவுக்கு நீ கத்துக்கிட்டியான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அண்ணி, சமையல்ல நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேன். இன்னும் எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியல. அப்புறம் எப்படி நீ போட்டியில கலந்துப்ப? அது இந்த ஏரியால ரொம்ப வருஷமா அந்த போட்டியை நடத்துறாங்களாம். 15 வருஷமா அத்தை தான் அந்த போட்டியில ஜெயிச்சிருக்காங்களாம். 15 வருஷமாவா? அட ஆமா அண்ணி, அந்த போட்டியில இந்த வருஷம் என்ன கலந்துக்க சொல்லிருக்காங்க. அதுல மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன். அத்தை மனசுல முழுசா இடம் பிடிச்சிடலாம். ஆனா எதுவுமே தெரியாதுன்னு சொன்னியே, எப்படி ஜெயிப்ப சந்தியா? அதானே சந்தியா, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நான் உனக்கு ஒரு சமையல் புக் எழுதி கொடுத்தேன் தெரியுமா? அது இன்னும் வச்சிருக்கியா? அதுல நிறைய வித்தியாசமான டிஷ்ஷஸ்லாம் இருக்கும். அத நீ ட்ரை பண்ணி பாரு, நிச்சயம் ஜெயிச்சிருவ. ஏய், நீ எழுதி கொடுத்தது தானே? சந்தியா நம்பாத, தோத்துக்கிட்டு போயிட போறா. நீ வேற. நீங்க சொல்ற அந்த சமையல் புக் எங்க இருக்குன்னே எனக்கு தெரியல. அடி பாவி, அத எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எழுதி கொடுத்தேன் தெரியுமா? நீங்க வாங்கி கொடுத்த குக்கிங் என்சைக்ளோபீடியா என்கிட்ட இருக்கு. குக்கிங் என்சைக்ளோபீடியாவா? நாங்க அப்படி எதுவும் வாங்கி கொடுத்த ஞாபகம் இல்லையே. ஏங்க, நீங்க ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல அண்ணி, நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. அதோட பேரு நான் சொல்லவா? சொல்லு. சரவணன். மாப்பிள்ள தான் சூப்பரா சமைப்பாரமா? ஆமாண்ணா, அவர்தான் எனக்கு கத்து தரேன்னு சொல்லிருக்காரு. பாருடா, பாத்தியா? அந்த அளவுக்கு. அதனால நீங்க எழுதி கொடுத்த சமையல் புக் இனிமே எனக்கு தேவைப்படாது.
சரி சரி அதை விடு. நீ நிச்சயமா போட்டியில ஜெயிச்சிருவ. எங்களோட வாழ்த்துக்கள் சந்தியா. தேங்க்ஸ். சரவணன் ஒரு பெஸ்ட் டீச்சர் தான். ஆனா சமையல்ல நான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டா இருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோட 100% எஃபோர்ட்டை நான் இதுல போடுவேன். ஓகே சந்தியா, இதுக்கு மேல உன் டைமை நாங்க வேஸ்ட் பண்ண விரும்பல. நீ போய் முதல்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணு, சரியா? ஓகே, ஆல் ஆல் தி தி பெஸ்ட். தேங்க்ஸ் அண்ணி. சரி சரி, எங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இரு, ஓகேவா? எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் சந்தியா.